டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி இந்த சாப்டர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாப்டர்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா சக்சஸிவ், இது வந்து யூனிட் 5, நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் யூனிட் 5ல வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சக்சஸிவ் டிஃபரன்ஷியேஷன். சக்சஸிவ் வந்து அடுத்தடுத்த டிஃபரன்ஷியேஷன். அடுத்தது nth டெரிவேட்டிவ் இருக்கு நமக்கு, அப்புறம் லெப்னிட்ஸ் இருக்கு, அடுத்தது ஜெகோபி. இதெல்லாம் நம்மளோட டாபிக். நமக்கு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சதுன்னா படிக்க ஈஸியா இருக்கும். ஜெகோபி அண்ட் ஃபைனலா நமக்கு மேக்சிமா மினிமா, இதெல்லாம் நமக்கு டாபிக்ஸ். இப்போ இந்த டாபிக்ல இந்த லெப்னிட்ஸும் மேக்சிமா மினிமாவும் 10 மார்க் கொஸ்டின், இந்த ரெண்டும் 10 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரெண்டுத்துல எந்த டாபிக் வேணா இருக்கலாம். ஸோ லெப்னிட்ஸ்க்கு நமக்கு பேசிக்காக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். மேக்ஸிமா மினிமால பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும். அண்ட் இந்த ஒரு டாபிக் மட்டும் விச் மீன்ஸ் இந்த nth டெரிவேட்டிவ் நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே இதுதான் 5 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. பட் ரிப்பீட்டடா கொஸ்டின் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. எல்லா கொஸ்டினும் ரொம்ப யூனிக்கா இருக்கு, வேற வேற கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. பட் nth டெரிவேட்டிவ்ல இருந்து ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மீதி ரெண்டுமே 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ சக்சஸிவ் டிஃபரன்ஷியேஷன்ல இருந்தும் 2 மார்க் தான், இதுல இருந்தும் ஒரு 2 மார்க் தான் வருது. ஜெகோபி, இந்த 5 டாபிக் தான் நமக்கு டிஃபரன்ஷியல்ல இருக்கு. ஸோ வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் மாறலாம், பட் இதுல இருந்து வருதுன்ற ஓவர்வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, y ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, find d square y by dx square. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் y equal to a cos 2x plus b sin 3x. இதை நம்ம 2 times differentiate பண்ணோம். ஏன்னா கொஸ்டின் d square y by dx square. ஸோ ஃபர்ஸ்ட் dy by dx. a constant அப்படியே இருக்கும். cos differentiate பண்ணா minus sin 2x and அந்த 2x differentiate பண்ணும்போது 2. ஸோ x மட்டும் இல்லை, x கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு, அதனால 2 பிளஸ் b அப்படியே இருக்கு. sin 3x differentiate பண்ணும்போது cos 3x into coefficient of x. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா மைனஸ் 2 முன்னாடி வரும், 2a sin 2x, இது 3 முன்னாடி வரும், 3b cos 3x. அடுத்தது நமக்கு சிம்பிளா இருக்கும், d square y by dx square. மைனஸ் 2a அப்படியே இருக்கும், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos 2x into 2 பிளஸ் 3b அப்படியே இருக்கும், cos 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin 3x into x ஓட கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ இப்படி எழுதலாம்னா 2 into 2 4. ஸோ மைனஸ் 4a cos 2x ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 9b sin 3xன்றது செகண்ட் டேர்ம். அவங்க நமக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நம்ம இப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம். இது சக்சஸிவ் டிஃபரன்ஷியேஷன். அடுத்தது nth டெரிவேட்டிவ். இந்த nth டெரிவேட்டிவ்னு எனக்கு எப்படி தெரியும்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, d பவர் n. nth டெரிவேட்டிவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் d கொடுத்துருக்கிறது, d உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை இல்ல yன்னு எழுதிக்கலாம். உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்து பிராக்கெட்ல இருக்கிறத e பவர் ax பிளஸ் b. ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம் y1. e பவர் x ஓட டிஃபரன்ஷியேஷன் e பவர் x தான். இந்த ஃபுல் டேர்மை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு xன்னு பார்க்க போறோம். இந்த ரெட் பாக்ஸை வந்து xன்னு பாருங்க. ஸோ e பவர் ax பிளஸ் b. ax பிளஸ் b டிஃபரன்ஷியேட் பண்ணா a x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பிளஸ் b வந்து கான்ஸ்டன்ட், அதனால அது டிஃபரன்ஷியேட் ஆகும்போது 0 ஆயிரும். இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x எழுதுறோம் அப்படின்னு எழுதலாம். ஸோ a e பவர் ax பிளஸ் b. அடுத்தது y2 செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், a அப்படியே இருக்கு. e பவர் ax பிளஸ் b டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் ax பிளஸ் b இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. இப்போ ஏற்கனவே ஒரு a இருந்ததுனால இது என்னவாயிடுது, a ஸ்கொயர் e பவர் ax பிளஸ் b. அப்போ y3 பண்ணும்போது என்ன வரும் நமக்கு, a ஸ்கொயர் e பவர் ax பிளஸ் b அப்படியே இருக்கு அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இப்போ a கியூப் ஆகுது.
அப்ப nth டெரிவேட்டிவ் வரும்போது என்னவா இருக்கும்? ஸோ yn equal to a power n e power ax plus b. இதுதான் நம்மளோட nth டெரிவேட்டிவ். இதே மாதிரி இது மாதிரி குட்டி குட்டி nth டெரிவேட்டிவ் எல்லாம் 2 மார்க்ல இருக்கு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறது நமக்கு 5 மார்க்ல இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 நான் இங்க கொஸ்டின் நம்பர் போடுறேன். 1 செகண்ட் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நமக்கு மேக்ஸிமமா வரும். கொஸ்டின் நம்பர் 2 அண்ட் கொஸ்டின் நம்பர் 3. இந்த கொஸ்டின் நம்பர் 3யும் இதே மாதிரி ஒரு nth டெரிவேட்டிவ் y கொடுத்துட்டாங்க. y equal to e power ax. ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power ax into coefficient of x. ஸோ a e power ax. திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a இருக்கும், e power ax டிஃபரன்ஷியேட் பண்ணா e power ax தான் into a coefficient of x. So a square e power ax and so on. அப்ப n டைம்ஸ் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? a power n. இங்க பாருங்க a power 1 இருக்கு, அப்புறம் a power 2. 2 இருக்கும்போது y 2 இருக்கும்போது a power 2. அப்போ y என்ன இருக்கும்போது a power n e power ax. ஸோ ஏல மட்டும்தான் என்னவாகுது? பவர் மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்தது லெப்னிட்ஸ் தியரம். இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெப்னிட்ஸ் தியரம் மட்டுமே நமக்கு ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ல பார்க்க முடியுது. நமக்கு ப்ரூஃப் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிச்சுக்கணும் நம்ம. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, லெட் y equal to u, v be the given function. u vன்றது ரெண்டு ஃபங்க்ஷன். So given function where u and v are functions of x, then nth derivative of y is nth derivative of y is. So nth derivative அதுனா yn எழுதுறேன். nc not unv. இது வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் மாதிரி. nc1 u வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ n minus 1. v வந்து அட் த சேம் டைம் இன்க்ரீஸ் ஆயிடும். nc2 un minus 2 v2 and so on. லாஸ்ட்ல என்ன இருக்கும்? ncn. u வந்து காணாம போயிடும். ஸோ u நாட்னு எழுதலாம், இல்லை u ஏன்னா u nல ஆரம்பிச்சு கடைசியில் u 0க்கு வந்துடும். v வந்து v பேஸ் 0ல ஆரம்பிச்சு லாஸ்ட்ல வரும்போது v சஃபிக்ஸ் nல வந்து முடியும். இது லெப்னிட்ஸோட ரூல். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் லெப்னிட்ஸ் தியரம். மேல வந்து கொஸ்டின் நம்பர் 3, லெப்னிட்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 4, அதோட அப்ளிகேஷன் வந்து கொஸ்டின் நம்பர் 5. அப்ளிகேஷன் என்னன்னா, இது வந்து ப்ராடக்ட் ரூலை ஜென்ரலைஸ் பண்றதுக்கு தான் இந்த லெப்னிட்ஸ் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்றோம். அடுத்தது சக்சசிவ் டிஃபரன்ஷியேஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சக்சசிவ் டிஃபரன்ஷியேஷன்னா செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ், அது மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது தான் சக்சசிவ் டிஃபரன்ஷியேஷன். அண்ட் அடுத்த கொஸ்டின், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஜெகோபி கொஸ்டின் இருக்கு நமக்கு. இந்த ஜெகோபியை நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ ஜெகோபிக்கு நமக்கு டைரக்டா ஃபார்முலாலாம் கிடையாது. ஸோ கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க, எக்ஸ் ஒய். அண்ட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஜெகோபி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை ஆர் கமா தீட்டா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஃபார்முலா எழுதணும். மேலே ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ், ஸோ டோ எக்ஸ், கீழே ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர், அடுத்து அதே எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, அடுத்த டேர்ம் ஒய், ஸோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர், அடுத்தது ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. இது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ். இப்போ மேலே கொடுத்துருக்கிறது பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. ஃபர்ஸ்ட் இதை ஆரால டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஆரால டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் தீட்டா அப்படியே இருக்கும், ஆர்ன்ற டேர்ம் ஒன்னா மாறிடும். அடுத்தது தீட்டாவால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க, ஆர் அப்படியே இருக்கு, காஸ் தீட்டாவோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் தீட்டா. ஃபர்ஸ்ட் முடிச்சு. அடுத்தது ஒய், ஒய்ன்றது ஆர் சைன் தீட்டா. ஆரால டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா டோ எக்ஸ் பை டோ ஆர்.
dou y by dou r. sin theta அப்படியே இருக்கும் ஏன்னா அது கான்ஸ்டன்ட். r டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. எதால டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அந்த டேர்ம் தான் வேரியபிள், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட். அடுத்தது dou y by dou theta. தீட்டால பண்ணும்போது r கான்ஸ்டன்ட் சும்மா இருக்கும். sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta. இப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ ஜெகோபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் dou x by dou rன்றது cos theta, இது மைனஸ் r sin theta, இந்த இடத்துல sin theta, இங்க r cos theta. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், நமக்கு ஏற்கனவே டிட்டர்மினன்ட் மல்டிப்ளிகேஷன் தெரியும். ரெட்ல பண்ணும்போது அப்படியே பண்ணுவோம். ஸோ ஆர் இன்டூ 2 காஸ் தீட்டா இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதோட இன்னொரு டைரக்ஷன் பண்ணும்போது நாம ஒரு மைனஸ் அப்ளை பண்ணுவோம். அங்க ஒரு மைனஸ் ஏற்கனவே இருக்கு. ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஆரை காமனா எடுக்கிறேன். ஸோ காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது ஐடென்டிட்டி 1. ஸோ ஆர் இன்டூ 1ன்றது ஆர் தான். ஓகே. ஸோ ஜெகோபிலேயே இன்னொரு கொஸ்டின், அது வந்து 2 வேரியபிள் பார்த்தோம், எக்ஸ் ஒய்னு 2 வேரியபிள் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஒய் ஜெட் ப்ரூவ் பண்ணோம். இது ஒரு ஷோது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 8. ஓகே, நமக்கு கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ் ஒய் ஜெட். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். டோ ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் டிவைடட் பை டோ ஆஃப் ஆர் தீட்டா ஜெட். ஸோ இப்போ நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்மை யூஸ் பண்ணணும். இது இப்போ 3x3 வந்துடும், ஏன்னா 3 வேரியபிள் இருக்கு. எக்ஸ் எடுத்துட்டு முதல்ல ஆரால, எக்ஸ் எடுத்துட்டு அடுத்தது தீட்டாவால, அதே எக்ஸ் டேர்மை ஜெட்னால, மேல இருக்கிற டேர்ம் ஒன்று ஒன்றா எடுத்து கீழே இருக்கிறது ஒவ்வொரு டேர்மோடையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அடுத்து ஒய் ஆர் டேர்ம் கூட, ஒய் தீட்டா டேர்ம் கூட, அடுத்தது ஒய் ஜெட் டேர்மோட டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்து லாஸ்ட்ல ஜெட். டோ இசட் பை டோ ஆர், டோ இசட் பை டோ தீட்டா, டோ இசட் பை டோ இசட். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. முதல்ல இதை ஆரால டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஆர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் தீட்டா சும்மா இருக்கும், ஆர்ன்ற இடம் 1ன்னு மாறும். அடுத்தது தீட்டாவால டோ எக்ஸ், தீட்டாவால டிஃபரன்ஷியேட் பண்றோம் டோ எக்ஸ். தீட்டாவால டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், ஆர் அப்படியே இருக்கும். காஸ் தீட்டாவோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் தீட்டா. அடுத்தது இசட்டால எக்ஸ், இசட்டால டிஃபரன்ஷியேட் பண்றோம் 0. ஏன் 0னா மேல போய் பாருங்க, எக்ஸ்ல ஆரும் தீட்டாவும் தான் இருக்கு. ஸோ இங்க ஆர் இருக்கு, தீட்டா இருக்கு. இப்போ இசட்ன்ற டேர்ம் எங்க இருக்கு எக்ஸ்ல, அப்ப எக்ஸ்ல இசட்டே இல்லைன்னா அது 0. அடுத்தது y ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. டோ ஒய் பை டோ ஆர். சைன் தீட்டா அப்படியே இருக்கட்டும், ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அடுத்தது டோ ஒய் பை டோ தீட்டா. ஆர் அப்படியே இருக்கட்டும், சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் தீட்டா. அடுத்தது டோ ஒய் பை டோ இசட். அங்க இசட் டேர்மே கிடையாது, அதனால அதுவும் 0. இசட் ஈக்குவல் டு இசட். இப்போ இங்க லாஜிக் பாருங்க, ஆரால டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு டேர்ம் இருக்கானா இல்ல. தீட்டாவால டோ இசட், தீட்டாவால டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கும் டேர்ம் இல்ல. இசட்டால மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதோ, அண்ட் தட் இஸ் 1. இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஜெகோபில சப்ஸ்டிட்யூட் பண்றோம். காஸ் தீட்டா மைனஸ் ஆர் சைன் தீட்டா 0. அடுத்தது ஆர் சைன் தீட்டா, சாரி ஆர் வராது, சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா 0. லாஸ்ட்ல 0 0 1. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ் தீட்டா, அதுக்கான மல்டிப்ளிகேஷன், அதுக்கான ரோ அண்ட் காலமை விட்டுட்டு பார்த்தா இப்படி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன்ல எனக்கு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா மட்டும்தான் அவைலபிள், இன்னொன்று 0. இப்போ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் டேர்ம் அதுவே மைனஸ்ல இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆர் இன்ட்டு சைன் தீட்டா இப்படி இருக்கு.
இப்போ அதுக்கான ரோஸ் அண்ட் காலம்ஸை விட்டுட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிறது sin theta into 1 and இந்த டேர்ம் into 0. அப்போ sin theta மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் டேர்ம் 0, ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, நெக்ஸ்ட் டேர்ம் 0, அப்போ நம்ம பண்ணவே வேண்டாம். ஸோ r cos square theta minus into minus plus r ரெண்டு sin, ஸோ sin square theta. r காமனாக எடுத்தா என்ன வரும் நமக்கு, cos square theta plus sin square theta, அது வந்து ஐடென்டிட்டி 1, ஸோ ஈக்குவல் டு r. இப்படிதான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். 3 வேரியபிள்ஸ் இருந்தா இப்படி சால்வ் பண்ணணும். அடுத்தது பேசிக் டெஃபினிஷன்ஸ். சேடல் பாயிண்ட்னா என்ன, ஸ்டேஷனரி பாயிண்ட்னா என்ன, அதுக்கான சஃபிஷியன்ட் கண்டிஷன். இது இவ்வளோ எழுதினா போதும், எக்ஸ்ட்ராவா எழுதணும்னு அவசியம் கிடையாது. சேடல் பாயிண்ட்னா எப்போ ஒரு பாயிண்ட் மேக்சிமமும் இல்லை மினிமமும் இல்லைன்னு சொல்றோமோ அப்போ அது சேடல் பாயிண்ட். அடுத்தது ஸ்டேஷனரி பாயிண்ட். ஸ்டேஷனரி பாயிண்ட் அப்படின்றது மேக்சிமம் மினிமால ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்மே ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எஃப்எக்ஸ், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0. அண்ட் அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், சாரி, சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் மினிமா. எப்போ அது எக்ஸிஸ்ட் ஆகும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எஃப்எக்ஸும் எஃப்ஒய்யும் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிஷன் மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸை வந்து எடுத்திருக்கேன் நான். 8, ஸோ 9, 10, 11. இதோட பார்ட் பி வீடியோவில் nth டெரிவேட்டிவ் மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் லெப்னிட்ஸும் மேக்ஸிமம் மினிமாவும் சேர்த்து பார்க்கலாம், இல்லை அதையும் தனித்தனியாக பார்க்கலாம். இந்த 3 டாபிக் தான் நமக்கு இதில் 10 மார்க் அண்ட் 5 மார்க். ஒரே கொஷின்ஸ் வராது, பட் பேட்டர்ன் கிளியராக தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலாம்.